ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு நான் வச்சுருக்கேன். இந்த முட்டை குழம்பு வந்து எப்படி நம்ம செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த முட்டை குழம்பு வந்து நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை குழம்புக்கு வைக்க தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், அப்புறம் முழு முந்திரி 3, சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய், மசாலா பொருட்கள் என்னெல்லாம் வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுத்து நம்ம முட்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து என்ன செய்ய போகிறோன்னா, கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்குவோம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, இது 3ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இப்படி கிளறி விட்டு கொஞ்சோண்டு இப்போ லைட்டாக நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இப்போ கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி கிண்டி விட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு வந்து நம்ம எத்தனை முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம தேங்காய் வச்சுருந்தோம்ல, இந்த தேங்காவை என்ன செய்யணும்னா, மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த தேங்காய், முந்திரி, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து
இந்த தேங்காய் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே கொட்டி, முந்திரி வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும், அதனால் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச நம்ம தேங்காவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ குழம்புல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. பார்த்திங்களா குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா காரம் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுத்ததாக உப்பு சேர்க்க வேண்டியதான். ஓகே, இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இவ்வளோ போதும். இப்போ காரம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தகுந்தாப்பில் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு சேர்க்குவோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நான் உப்பும் முட்டையும் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவையான பொருளை நான் சேர்த்துருக்க மாட்டேன். இப்போ வந்து உப்பும் முட்டையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும், கொஞ்ச நேரம் நம்ம அதை வந்து மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மூடி எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்படி நல்லா கொதிக்கையும் இப்போ வந்து நம்ம வந்து 4 முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையை இப்போ உடச்சி ஊற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 முட்டையை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து அடுத்ததாக என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் நேரம் அந்த உள்ளே ஊற்றிருந்தோம்ல அந்த முட்டைலாம் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இன்னொரு முட்டை லாஸ்ட்டாக என்ன செய்யணும், தனியாக இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ உள்ளே வந்து முட்டை வந்து ஊற்றிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டாக நம்ம குழம்பு இறக்க போகிற ஸ்டேஜில் முட்டைலாம் வெந்துக்கிட்டுருக்கு. லாஸ்ட்டாக நம்ம இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா, இந்த நம்ம லாஸ்ட்டாக கலந்து வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை வந்து சேர்க்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கலந்து வச்ச முட்டையை சேர்த்தாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து தூவி இறக்கிற வேண்டிதான். சூப்பராக நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மறுநாள் பார்க்கலாம். பாய்.